எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாகுல் பர்த்டே பாய் இன்னைக்கு அக்டோபர் 23 அவர் பர்த்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். லாகுலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அரட்டை ஸ்குவாட் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். வியூவர்ஸ் நீங்களும் தேங்க்யூ தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ. லாகுலுக்கு வந்து 17 வயது முடிந்து 18 வயதுக்கு உள் நுழையும். இல்ல பிரதர் 16 முடிஞ்சு 17 போறேன். 16 முடிஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கூலி படத்துக்கு முதல் நாள் விடாம அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரி பரவாயில்ல. லாகுலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, அப்படியே அந்த நோட் வில் கோ ஆன் டு த ஷோ. இன்னைக்கு என்னன்னா செம்ம அடி ஒன்று கிடைச்சிச்சு ஆஸ்திரேலியாவில் அடிலைட்ல. பர்த்ல ஒரு செம்ம அடி, அடுத்து அடிலைட்ல ஒரு செம்ம அடி. ஸ்கோர் கார்டை பார்த்து 2 விக்கெட் லாஸ் க்ளோஸா இருந்துச்சு நம்ம சொல்லலாம். பட் வந்து 4 ஓவர் கையில இருக்கு. கன்வின்சிங் வின் கணக்கு தான் இதெல்லாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க பாய்ஸ். அங்க இருந்து போவோம். இது வந்து அடிலைட்ல வந்து இந்தியா தோத்ததே இல்லல்ல இதுக்கு முன்னாடி. தோத்துருப்பாங்க. நல்ல கிரவுண்ட். இந்தியா கொஞ்சம் ஃபேவரபிள் கிரவுண்ட். அதெல்லாம் அந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் வருஷம் வருஷம் உடச்சிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கணக்குல வராது இனிமேல். இன்னொன்னு கிளப்பிட்டாங்க. அது பாத்தீங்களா? கோலி டக் அவுட் ஆயிட்டு போகும்போது கைய காட்டினார்ல. அதுக்கப்புறம் அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட்ல நிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டாங்க. பழசா இருக்கு. லண்டன் போயிட்டாரு அப்படி இப்படின்னு. இல்ல அதான் மேட்ச் பாத்துட்டு தான் இருந்தேன். அதான் ஆர்மி முதலாளி வர நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லுங்க முதலாளி. இல்ல அவர் கை காட்டினது வந்து அவர் அடிலைட்ல பாசிபிளி ஆடுற கடைசி மேட்ச்ன்றதுனால கிரௌட் கை தட்டினாங்க. அதுக்கு அக்னாலஜ் பண்ணாரு. அதுக்குதான் அவர் வந்து கையாட்டினாரு. பிகாஸ் திஸ் வில் பி ப்ராபபிலி லாஸ்ட் மேட்ச் இன் அடிலைட்ன்றதுனால. மற்றபடி மேட்ச்சுக்குன்னு பார்த்தா இன் ஆஸ்திரேலியா கூட வச்சுக்கலாம். ஐ மீன் இந்த சீரீஸோட முடிஞ்சுல்ல. ஸோ குட் டாஸ் டு வின் ஃபார் ஆஸ்திரேலியா. கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணாங்க. ஹேசில் காட் வந்து நல்லா போட்டாரு. அவர் கரெக்டா செம்மையா போட்டான்டா. ஐயோப்பா சாமி. பால் லேட்டரல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அது 10 ஓவர் 30 ரன்னா 29 ரன். ஸோ ஆக்சுவலி டிடன்ட் கெட் விக்கெட்ஸ். இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் கேரளமா போயிருக்கோம் நிலைமை. பட் ஹி பவுல் ரியலி வெல். அது இவங்களால எதுவும் பண்ண முடியல. பேபி டாஸ். ஆனா அதுக்கு ஈக்குவலா நம்மளும் கொஞ்சம் பதிலுக்கு பவுலிங் போட்டோம். ஐ மீன் பவுண்டரி வந்து ஃபர்ஸ்ட் 7 ஓவருக்கோ அதுக்கோ பவுண்டரியே வரல நம்ம பவுலிங் போட்டப்பையும். அதனால கண்டிஷன்ஸ் கனெக்ட் ஃபர்ஸ்ட் நியூ பால்ஸ் யூஸ் பண்றதுனால நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து அதை கண்டா மீடியன் ஓவரா போனதுனால ரோஹித் சர்மா அட் ஒன் ஸ்டேஜ் வாஸ் ஸ்ட்ரைக் ரிட்டன் 30ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குரூல வந்து அடிச்சாரு. ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. ரோஹித் 40 to 60 வரைக்கும் நல்லா ஆடினாரு. என்னடா ஸ்டார்க் இப்படி போடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு விக்கெட் எடுத்து விட்டாரு. விக்கெட் எடுக்கிறதுக்காக தான் இன்னொரு ஸ்பெல் கொடுத்தாங்க, வந்துருச்சு. எப்பயுமே கிரிக்கெட்ல வந்து அதான் பேட்டிங் ஆடும்போது எஸ்பெஷலி விக்கெட்டை விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்வேஸ் டர்ன் அரவுண்ட். அவங்க இருந்த ஸ்டார்ட்டுக்கு இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து brought themselves பேக் இன்டு தி கேம். இன்னைக்கு விமன்ஸ் டீமும் ஆடி இருந்தாங்க. அவங்களும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, டிஒய் போட்டிலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிச்சாங்க 340. ஒரு மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம், ராகுல் டேவட்டே அடிச்சதும். இந்த மாதிரி நிறைய கம்பேக்ஸ். அஸ் லாங் அஸ் நீங்க வந்து விக்கெட்டை விடாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் டர்ன் இட் அரவுண்ட் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். மட்டும் எதுவும் இன்னும் சொல்லலை. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சொன்னா வன்மத்தை கக்குறேன்னு சொல்றாங்களா? இல்ல மேட்ச் பார்த்தேன். ரோஹித் சர்மா கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணாரு. ஓகே, பட் ஒன்னு வந்து நல்லா இருந்துச்சு. அது ரன் அவுட் வந்து இது பண்ணி டைவ் அடிச்சு இது பண்ணாரு. பழைய ரோஹித் சர்மா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிட்னஸ் வைஸ் இஸ் பேக் டு இது. அது பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த ரன்னை டைரக்ட் ஹிட் ஆகணும்னே நான் அவுட்னு நினைச்சேன். பார்த்தா ஃபுல் டைவ் அதெல்லாம் வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப நாளாலாம் இல்லை. ஆக்சுவலி ஃபிட்னஸ் வைஸ் இஸ் ஓகே. நல்ல டச்ல இல்ல. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்விங்கில் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பயங்கரமா நிறைய பால் பீட் ஆனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல 2 பால் தொடர்ந்து 6 அடிச்சாரு பழையபடி. நல்லதான். இல்ல ரோஹித் சர்மாக்கு இது ஒரு பெரிய டெஸ்டிங் இதுதான். அது பண்ணிட்டாரு கரெக்டா. பட் டாப் 3 சொல்றேன் நான், இன்க்ளூடிங் சுப்மன் கில். இந்த 2 மேட்ச்ல டாப் 3ல ரோஹித் சர்மா தான் ஒரு தடவை அடிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட் தான் எடுத்திருக்காங்க. விராட் கோலி 2 மேட்ச் டக்கு. ஓகே, இந்த பால் வந்து எல்லா பாலும் அவுட் ஸ்விங்கா இருந்துட்டு நேச்சுரல் மூவ்மெண்ட் இல்ல நான் ரன் த்ரூ பண்றேன். நானும் பார்த்தேன் கோலி அவுட் ஆனது. போன மேட்சும் கோலி வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஓவர் பண்ணாரு. அது வந்து கொஞ்சம் ஹைட்னால தப்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி காலில் வாங்கினாரு, ஹைட்ல தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கும் வந்து நேரா வந்த பால் ஸ்விங்கே ஆகல. அவர் வந்து மேபி எட்ஜ் வாங்குதுன்னு லைனை கவர் பண்றதுக்கா அப்படி போறாரா என்னன்னு தெரியல. நேரா வந்த பால் போன பால் எல்லாமே அவுட் ஸ்விங் ஆச்சு ஃபுல்லா. இந்த பால் வந்து
ஸ்விங் ஆகாம லேட்டரல் மூவ்மெண்ட், பால் பிச் ஆன அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு உள்ள, பட் ஸ்விங் இல்ல. அப்ப அவர் ஸ்விங்க கவர் பண்றதுக்கா போய் வாங்கிட்டாரு காலில் போய் ஸ்விங் ஆகல, அவ்வளவுதான். அப்படின்னா அதான் இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா நம்ம கேம் ஆடிட்டு இருக்கும்போது இட் கம்ஸ் நேச்சுரலி இல்லையா? அதுதான். விராட் கோலிக்குலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. விராட் கோலிக்குனாலும் மேட்ச் பிராக்டிஸ் இல்லாதப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ஞாயிறு மெஸ்ல நான் போய் நம்ம சாப்பிடுவோம்ல மீன் குழம்பு ஒரு நாள் டேஸ்ட் மாறுச்சு. நான் என்னன்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து மாஸ்டர் போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் ஊர்ல இருந்துட்டு வந்தாரு, பாலக்காடு போயிட்டு வந்தாரு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மீன் குழம்பு டேஸ்ட் மாறுது பிரதர். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சாரு, திருப்பி அடுத்த வாரம் போகும்போது சரியாயிருச்சு. இது பண்ணதான் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து அதுக்குள்ள வந்து மஞ்சள் தெளிச்சு அவரை இது பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அங்க. ஆமா ஆமா, அதான் சொல்லிட்டாங்களே மேட்ச் சீக்கிரம் முடிச்சதே லண்டன் போறதுக்கு தான் கிளம்பிட்டாரு அப்படின்னாங்க. பட் கோலி ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் அப்பயுமே வந்து சரி கோலி அடுத்த மேட்ச் டக்குன்னு வச்சுக்கோ. ஒருத்தரா சொல்லுங்கப்பா. ரோஹித்தே இதே 2 டக்குன்னா நினைச்சு பாருங்க, கிழிச்சு விட்டுருப்பாங்க இந்நேரம். ரோஹித் டக்கு இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்னா, வெளியே ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃபார்மேட் அவர் தான் விளையாடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெய்ஸ்வால் அவர் இப்போதைக்கு டெஸ்ட் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு நம்ம ரோஹித் வந்து இன்னும் ப்ரெஷர் இருக்கு. பட் அந்த அளவுக்கு யாரும் வந்து வெளியே வெயிட் பண்ணலன்ற கோலி ஸ்பாட்டுக்கு இருந்தா நாங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம், திலக் வர்மா வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு யாரும் வந்து நாக் டவுன் பண்ணி இல்ல. சரி, இப்ப வந்து நான் அந்த மீம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிருக்க குழந்தை வந்து ரோஹித், கீழே முங்கிட்டு இருக்க குழந்தை வந்து கோலி, அடியில அந்த ஸ்கெலிட்டன் யார் தெரியுமா? அடியில இருக்கிறது குல்தீப் யாதவ். அவரை வந்து அங்கேயும் போயிட்டு வந்தாரு. குல்தீப் யாதவ் வந்து விளையாடி இருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைதான், அது உண்மைதான். அந்த சைடு ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட், அதுவும் யார் விக்கெட் எல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் நல்ல விக்கெட் எல்லாம் எடுக்கிறாரு. அக்ஷர் படேல் விக்கெட் எடுத்து அது ஓகே, அது கடைசியில கிடைச்சது ஓகே. பட் இந்த மாதிரி நல்ல விக்கெட் எல்லாம் ஒருத்தர் எடுக்கிறாரு லெக் ஸ்பின்னர் இல்லாம. நம்பர் 8ல எனக்கு தெரியல நிதிஷ் ரெட்டியை வச்சு விளையாடுறது வந்து. நம்பர் 9 ராணா, இவங்களுக்கு வந்து நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வேணும். இப்ப இன்னைக்கு வந்து 25 ரன் அடிச்சாரு, டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஓகே. T20ல இது பண்றது நான் அதை இது பண்றேன், அந்த அளவுக்கு அக்ரெசிவ் இதோட நம்ம போறோம், ஒரு இதோட போறோம். இதுல அந்த அளவுக்கு அக்ரெசிவா யாரும் விளையாடுற மாதிரி தெரியல. கோலிலாம் வந்து கன்சிஸ்டன்டா இப்ப விளையாடல, பட் சொல்றேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு அந்த மாதிரி யாரும் இல்ல. ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணி விளையாடுறாரு. இப்ப வந்து அவங்களுக்கு 9th வரைக்கும் பேட்டிங் தேவையா ஒன் டே மேட்ச்க்கு? நூறு பால் ஆடி இருக்காரு ரோஹித் கிட்டத்தட்ட. நம்ம பிளான் சவுத் ஆப்பிரிக்காக்கு தானே இப்ப பிளான் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் பவுலர்ஸ் வச்சு ஜெயிக்க முடியுமா வேர்ல்ட் கப் அப்படின்னா எனக்கு இன்னமும் தோணல. பிட்ஸ் அண்ட் பீசஸ் சொல்றது நான் நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் சொல்றேன். சரிடா, ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல சுந்தர், குல்தீப், அக்ஷர் 3 பேர் கூட விளையாடலாம், தப்பு இல்ல. போர்ட் எலிசபெத், அப்புறம் பால் அந்த மாதிரி வென்யூஸ்ல. பட் இவங்க வந்து நிதிஷ் ரெட்டி 8 அந்த காலம் அவங்க எடுத்துதான் ஆகணும். they have to take a call. ஒரு 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க எஸ்பெஷலி, அப்படிங்கிறப்ப ரொம்ப இதாக தான் இருக்கு. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா வந்துருவாருன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அவர் இப்போ வந்து இந்த குவாட்ஸ் இன்ஜுரினால இன்னும் ஃபிட் ஆகல. ஹீல் ஸ்டார்ட் பிளேயிங் வித் இந்தியா A சீரீஸ். ஸோ அவர் ஃபிட்டா இருந்தா ஹீல் ஸ்லாட் தானே. அப்போ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி வச்சுக்கலாம். ஒண்ணு இல்லாட்டி அவங்க ஹர்ஷித் ராணா வைக்கணும்னு சொன்னாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா டைரக்டா இருக்கலாம்ல. அல்ல நான் அது ஓகே, அது வந்துருவாரு. அது வந்து ஒன்னும் இல்லை. அப்படி வந்தா வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் இவங்க குல்தீப் அதை விளையாடுவாங்களா? நம்பர் 8ல இவங்களெல்லாம் வச்சா ஜெயிக்க முடியாது சவுத் ஆப்பிரிக்கால. இங்கிலாந்து மேக் மை ட்ரிப், ஆஸ்திரேலியா மேக் மை ட்ரிப், சவுத் ஆப்பிரிக்கா மேக் மை ட்ரிப். பாருங்க, வேர்ல்ட் டிராவல், ஹெட் பேக் டிராவல். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ரன் அடிச்சாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபிளாட் ஆயிடும் பிச்சு. நம்ம பவுலிங் வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம பவுலிங்னா நான் சொல்றேன், பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் விளையாடா பரவாயில்ல. நம்ம எப்படியும் ஹர்ஷித் ராணா விளையாடுவோம். ஹர்ஷித் ராணா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா தான் போட்டாரு. கொஞ்சம் இன்னைக்கு போட்ட மாதிரி தான் 8 ஓவர் 60 ரன் 2 விக்கெட் தான் எப்பயுமே வரும் அவருக்கு ரிட்டர்ன்ஸ்.
அகர்கர் மாதிரி தான் அவர் போடுறாரு, அகர்கர் மாதிரி தான் அவர் எக்ஸாக்ட்லா இருக்காரு, அதனாலதான் அகர்கர் எடுக்கிறாரு. சந்திரமுகி மீன். ஆனா இன்னைக்கு பேட்டிங் முடிச்சு 24 ரன் அடிச்சாரு. இப்ப அதே இடத்துல இப்ப குல்தீப் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 24 ரன் இப்ப அது உனக்கு இன்னொன்று மிடில் விக்கெட் கிடைச்சிருக்கு வெற்றி நிறைய. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னொரு டாக்டிக்கல் எரர் வந்து ஸ்பின்னர் ரொம்ப லேட்டா கொண்டு வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அது கேப்டன் வந்து அந்த கேட்ச புடிச்சதானே ஜெயிச்சிருப்போம். என்னடா 139 for 4 இருந்து 139 சிராஜ் பாவம் முடிஞ்சிருக்கும்டா. கேட்ச்டா கையில வந்து கேட்ச்டா. அதெல்லாம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்ரேயாஸ் ஐயரும் அழகு பிடிப்பான்டா அந்த கேட்ச்ல. நீ பிடிப்பியா? உன் கேட்ச் நான் அவனை பிடிச்சிருக்கேன், பாத்திருக்கியா? அது கிரேட்டஸ்ட் கேட்ச் எவர். அவன் கேட்ச் விட்டுட்டு என்ன கை காட்டுவான், அவ்வளவுதான் பண்ணுவான் அந்த மட்டும். சொல்லு. இல்ல இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 ரன் போட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் தே வில் கண்டினியூ. ஜடேஜா ஸ்லாட் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து கிராஜுவலா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வில் ஹி பி இன் கன்டென்ஷன் ஃபார் த ஓடிஏன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க இப்போதைக்கு டிராப் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் இஸ் எஃபெக்டிவ்லி கிளியரிங் அப் ஜடேஜா ஸ்பாட். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இன்னைக்கு தோத்துட்டாங்க, சீரீஸ் காம்ப்ரிஹென்சிவா தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் விதவுட் கமின்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் அவங்களுக்கு இல்லை, ஜாஸ் இங்கிலீஷ் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லை. பட் இதுல வந்து கூப்பர் கனோலி கிடைச்ச சான்ஸை நீங்க நல்லா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் வந்து ஓகே, அவரு டீசன்ட் ஹேண்ட் நல்லா ஆடினாரு. இவங்க 2 பேருமே கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேர் மேக்கிங் யூஸ் ஆஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கண்டிப்பா கூப்பர் கான்லி வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், அவர் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ மேட்ச் இங்க ஆடுறப்பே வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு, சான்ஸ் கொடுத்தா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இஸ் பிக்கிங் அப். அவர் அடுத்த ஆல்ரவுண்டர் அவர் தான், அந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்துருவார் அவர். பேட்டிங் பிளஸ் 2020 வேர்ல்ட் கப்புக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஹி இஸ் இன் கன்டென்ஷன். ஸோ இன் ஃபியூச்சர் ஹி மைட் பி ஆல் ஃபார்மேட் பிளேயர் as well. பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து சரி இந்த மேட்ச் அவ்வளோதான். தேர்ட் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்போயாச்சும் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஹோட்டல் ரூமுக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறாங்களா, இல்லை இவர் அனுப்பிச்சி விட்டு அவர் மொத்தமாக இது பண்ணுறாங்களான்னு தெரியாது. இப்போ இது மண்டை ஆடிட்டீங்க, அப்போ அது அவ்வளோதான். இப்போ அப்படியே ஐபிஎல் நியூஸ்க்கு வாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் அஃபிஷியலாக வந்து ஸ்பின் பவுலிங் கோச்சா சாய்ராஜ் பவுதுலே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஜோஷி வந்து ஐ திங்க் என்சிஏ போயிட்டாருன்னு நினைக்கிறேன், சுனில் ஜோஷி இருந்தார். ஸோ இப்போ வந்து சாய்ராஜ் பகத்துலே வந்திருக்காரு. அவர் வந்த கணக்குக்கு ஏற்கனவே சாஹல் அந்த டீம்ல தான் இருக்காரு. ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் பிரார் அந்த டீம்ல தான் இருக்காரு. வேற என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க பஞ்சாப்ல? யாராவது பாம்பே ஸ்பின்னர் உள்ள வருவாங்களா? அவங்க இருக்கிற பிராரே வந்து உள்ள விளையாட உள்ள கொஞ்சம் மேட்ச் தான் விளையாட விட்டாங்க. இதுக்கு மேல உள்ள ஸ்பின் பவுலிங் கோச்சுக்கு அவ்வளவு வாய்ஸ் இருக்குமா? அவங்க வேற பவுல் ஸ்பின் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. பக்கத்துல அப்பயே பெரிய பவுலர்லாம் இல்லையா, லெக் ஸ்பின்னர் போடுவாரு கொஞ்ச நாள். அப்படி கிடையாது, தோஸ் ஹூ கான்ட் டு டீச் அப்படின்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் மோர் ஆஃப் சும்மா எல்லாரும் வச்சிருக்காங்க ஸ்பின்னிங் கோச், சும்மா தனியா இது பண்ணோம், லைக் என்கேஜ் பண்ணோம். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட் பண்றதானே. ஸ்பின்னர்ஸோட யூ வில் வொர்க் ஆப்வியஸ்லி. பட் சஹாலோட இதுக்கு மேல புதுசா கத்துட்டு இதுவா போறலன்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாளி வேற ஒரு இது சொன்னீங்க, அது அந்த நியூஸ் சொல்லுங்க. இந்த நியூஸ் சொன்ன பல நியூஸ் பேசலாம். பல கீசு கில் அவுட் ஆனதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்குள்ள முதலாளி யோசிக்கட்டும். கில் வந்து ஏசியா கப் ஃபைனல்லையும் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி மிடான கிளியர் பண்றேன்னு அவுட் ஆனாரு. இன்னைக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி மிடாஃபை கிளியர் பண்றேன்னு அவுட் ஆறாரு. ஸ்டெப் அவுட் பண்ணும்போது அவரால் அந்த பவர் ஜென்ரேட் பண்ண முடியல, கொஞ்சம் பேலன்ஸ் போகுது. இதெல்லாம் அவங்க வீடியோ அனாலிசிஸ் பார்த்து நேரத்துக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி அதை கரெக்ட் பண்ணாருன்னா அவருக்கு நல்லது. முதலாளி சொல்லுங்க. இல்ல அதே நேரத்துல வந்து நிறைய பேர் அவங்க ரோஹித் சர்மானால அவர் வந்து ஃபோர்ஸ் டு பிளே த ஷாட்ஸ்ன்றாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. நம்ம விக்கெட்ஸ் வச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து பாபர் அசாம் இஸ் பேக் இந்த T20 இன்டர்நேஷனல் டீம் ஃபார் பாகிஸ்தான். இதையும் நம்ம இத்தனைக்கும் வந்து அவர் எதுவுமே ஆடல. நடுவுல வந்து இந்த இதுக்கப்புறம் அவர் எந்த ஃபார்மேட்லயுமே விளையாட T20 ஆடாம டைரக்டா வந்து என்ட்ரி வாங்கிட்டாரு. பாலிடிக்ஸ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. இதுக்கு அவரே பரவாயில்ல, நீங்க அவருனாச்சு ஸ்லோவா அடிச்சாலும் அடிக்கிறாரு 2 அப்படின்ட்டு சரி அதுக்கே போயிட்டாங்க. வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலிட்டிக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிச்சுல பாகிஸ்தான். சவுத் ஆப்பிரிக்கா ஆமா, அதான் 18 வருஷம் கழிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க.
ராவல்பிண்டியில அதுவும் அது அவங்களுக்கு ஏத்தாப்புல பிச்சு போட்டாங்க, இவங்க அதை கவுண்டர் பண்ணிட்டாங்க. சைமன் ஹார்மர் அவர்தான் நல்லா பவுலிங் போட்டாரு 10 விக்கெட். ஸோ அவரு நோட்டபிள் ஃபியூச்சர்ல. பட் அதான் பாபர் அசாம் வந்துட்டாரு. அடுத்து வேற யார் எந்தெந்த டீமுக்கு வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாபர் அசாம் இஸ் an all format player now, only one of the few in பாகிஸ்தான் டீம் ரைட் நோ அப்படிங்கிறீங்க. சூப்பர். இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான். இல்ல வெற்றி ப்ரோ பாகிஸ்தான்னாரு, நான் சொன்னேன் பாகிஸ்தான் அவர் ஒருத்தர் தான். இந்தியா விமன் வெற்றிகரமா 340 அடிச்சிட்டாங்க 3 விக்கெட்டுக்கு. மழை பெஞ்சாலும் இதுதான். நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்காங்க. 8 ஓவர் 35 ஒரு விக்கெட் விட்டாங்க. ஸோ ஐ திங்க் தேர் கோயிங் டு வின் த கேம். குவாலிஃபை ஆயிடுவாங்க. குவாலிஃபை ஆஸ்திரேலியாவோட வரணும். அதுதான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே. எப்படியும் உள்ள போயிடுவாங்க. அந்த செமிஃபைனல் ஃபைனல் ஜெயிக்கிறது எப்படின்னு அவங்க பார்க்கணும் அப்படின்னு. ஓரளவு காம்பினேஷன் வந்துருச்சு. இன்னமும் வந்து ஐ ஸ்டில் ஃபீல் ராதா யாதவ் ஷுட் மேக் த 11. அதை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பிரத்திகா ராவல் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இன்னைக்கு அடிச்சிட்டாங்க, பெருசா ஒரு 100 அடிச்சாங்க தேவையானப்ப. அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் விடக்கூடாது. அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் 2000 ரன்ஸ் இன் ஓடிஐ கிரிக்கெட் எவர், ஜாயிண்ட் ரெக்கார்டு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து டிராப் பண்றதுன்னு இவ்வளோ நாள் இத்தனை பேர் சொன்னதே வந்து எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிளேயரை ஓடிஐல எஸ்பெஷலி T20க்கு வேணா நீங்க சொல்லலாம் ஸ்ட்ரைக் ரேட் அதெல்லாம். பட் ஓடிஐல வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்டா ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் அடிக்கிற பேட்டரை வந்து நீங்க டிராப் பண்ணணும்லாம் பேசவே கூடாது. ரோப் கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ குட் தான். இப்போ ஆஸ்திரேலியாவை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்கணும் செமிஃபைனலில். ஸோ அதுக்கு என்ன காம்பினேஷன் ஆடணும்னு பார்க்கணும். இந்த கேம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் தே வில் வின் இட். முதலாளி வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போதைக்கு அவ்வளவுதான். வில் பி பேக் வித் மோர் அப்டேட்ஸ். வில் சைன் ஆஃப் வித் திஸ் ஆர்டே ஸ்குவாட். பை.